ஹே guys, இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பேடிஎம் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்றாங்க ரீசெண்ட் டேஸ்ல. அது வழியா ஹேக் பண்ணி உள்ள என்ட்ரு ஆகும்போது ரிமோட் கோட் எக்ஸிகியூஷனும் நடக்குது. அப்படின்னா என்னன்னா உங்க மொபைலை டோட்டலாவே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது. வெறும் பேடிஎம் ஒரு ஆப் வச்சு உங்களோட மொபைலை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியுது. லைக் உங்களால கேமரா ஆக்சஸ் பண்ண முடியுது, மைக் ஆக்சஸ் பண்ண முடியுது, அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் டீடைல்ஸ் போன்ல ஏதாவது சேவ் பண்ணி வச்சீங்கன்னா அதையே ஆக்சஸ் பண்ண முடியுது. இந்த அளவுக்கு வந்து இது பவர்ஃபுல்லான அட்டாக் இருக்கு. இது எப்படி பண்றதுங்கிற லைவா நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க, வேற எதுக்காகவும் எடுத்துக்க வேணாம். இதை பத்தி ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாக்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இது என்னங்கிறத ஆரம்பிச்சிடலாம். இது வந்து இந்த வனபிலிட்டி பேஸ் பண்ணி தான் நடக்குது. இந்த வனபிலிட்டி என்ன பண்ணுதுன்னா பேடிஎம் ஒரு ஆப்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டால வரக்கூடிய வனபிலிட்டி தான் இது. அந்த ஸ்கிரிப்ட் வந்து மிஸ்கான்ஃபிகர் ஆயிருக்கு. அதால என்ன பண்றாங்கன்னா கியூஆர் கோட் வந்து யூசருக்கு அனுப்பிடுறாங்க. யூசர் கியூஆர் கோடோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல கியூஆர் கோட் நீங்க பே பண்ற பேக்கரிஸ்லயே வந்து கியூஆர் கோட் மேலே இன்னொரு கியூஆர் கோட் ஒட்டிடுறாங்க. அதுல நீங்க ஸ்கேன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு மலிஷியஸான ஏபிகே ஃபைல் வந்து இன்ஜெக்ட் ஆகி உங்க மொபைல் வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு போயிருது. இது ஒரு வே. இன்னொரு வே என்ன பண்றாங்கன்னா வாட்ஸ்அப் அப்புறம் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்புறாங்க. இதுல போனீங்கன்னா வந்து இது 4 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த லிங்க் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைல்ல வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்க வந்து எடுத்துக்கலாம் உங்களோட பேடிஎம் ஆப் வழியா அப்படின்னு சொல்லி அந்த ஃபிஷிங் லிங்க்ல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த லிங்க் ஓபன் பண்ணதுமே வந்து உங்க சிஸ்டம் காம்ப்ரமைஸ் ஆயிடுது. அதாவது உங்க மொபைல் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி அவங்களோட கண்ட்ரோலுக்கு போயிடுது. அதை பண்றதுதான் இந்த ஸ்கிரிப்ட். இது வந்து தான் நம்ம வந்து இப்ப எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இதுக்காக நமக்கு வந்து ஒரு டூல் தேவைப்படுது. அந்த டூல் எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிற ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போலாம். இதுக்காக நான் வந்து இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கிறேன். அடுத்தது அப்படியே டெர்மினல் ஓபன் பண்ணிட்டு ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் கொடுத்தோம்னா ஃபாண்ட் சைஸ் பெருசாகும். இதை நான் ஏன் பண்றேன்னா உங்களுக்கு தெளிவா தெரியணுங்கிறக்காக நம்ம போடக்கூடிய கமெண்ட்ஸ்லாம். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெருசு பண்ணிட்ட போல இருங்க, சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா கிட் க்ளோனுங்கிறது வந்துட்டு ஒரு நிமிஷம் இந்த இதை மட்டும் erase பண்ணிக்கிறேன். இது அடுத்த கமெண்ட் இருங்க. ஓகே, இந்த இடத்துல கிட் க்ளோன்ங்கிறது என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்குள்ள போயிட்டு இந்த பாத்துக்குள்ள போய் இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டு வந்து கொடுக்கும். இந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்குன்னா நமக்கான டூலும் அது ரன் ஆகிறதுக்கான சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்டல் ஃபைல்ஸும் இருக்கும். இந்த லிங்கை கரெக்டா பார்த்து என்டர் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு டூல் இன்ஸ்டால் ஆகும். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இன்ஸ்டால் ஆகாது. இதை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் இது வந்து கொடுக்க போறதுல இதை erase பண்ணிட்டு நெக்ஸ்ட் மூவ்க்கு போயிடலாம். நெக்ஸ்ட் மூவ் என்னன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கும். அதுவுமே வந்துட்டு எப்படி உள்ள போறதுங்கிறத சொல்றேன். இந்த கமெண்ட் அது அப்படியே இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு திரும்ப டெர்மினலுக்குள்ளே வந்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்தோம்னா பேஸ்ட் ஆயிரும். என்டர் கொடுத்துருங்க. இந்த இடத்துல நான் என்ன சொல்லிருக்கேன்னா சீரியங்கிறது வந்து சேஞ்ச் டைரக்டரி. டெர்மினல்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது ஃபோல்டர்ஸை வந்து டைரக்டரின்னு சொல்லுவோம். அதனால நான் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள இந்த டைரக்டரிக்குள்ள எனக்கு கொண்டு போ நான் இந்த கமெண்டா சொல்லியிருக்கேன். அதுவும் எனக்கு கொண்டு வந்துச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நம்ம வந்து ஒரு எல்எஸ் கமெண்ட் கொடுக்க போறோம். இந்த இடத்துல ஏன் நான் எல்எஸ் கமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அப்பதான் வந்து இதுல இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸும் எனக்கு காட்டும். எல்எஸ் மீனிங் என்னன்னா லிஸ்ட். இந்த ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எனக்கு காட்டு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுவும் எனக்கு காமிச்சிருச்சு. இதை நம்ம ஏன் கொடுக்குறோம்னா இந்த டூல் ரன் ஆகிறதுக்கான சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்காங்கிறத செக் பண்றதுக்காக. என்னோட டெர்மினல் எல்லா ஃபைல்ஸும் உங்களுக்கு இருக்காங்கிறத பாத்துக்கோங்க. இதை தவிர இது நான் அடிஷனல் ஆட் பண்ண ஸ்கிரிப்ட் இந்த வாட்ஸ்அப் exploit.txt இதை மட்டும் தவிர மீது எல்லாமே உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு ஃபைல் இல்லைனாலும் டூல் ரன் ஆகாது. திரும்ப நீங்க வந்து டெலீட் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். இதை வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, இது லேப்ல பண்றது எல்லாமே நான் டெர்மேக்ஸ்ல பண்ணலாமா மொபைல்ல பண்ணலாமான்னு கேட்குறீங்க. என்கிட்ட கண்டிப்பா பண்ண முடியாது. அப்படி பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேஃப் கிடையாது. ஏன்னா உங்களோட மொபைலோட செக்யூரிட்டி பிரீச் ஆயிரும். அப்படி பிரீச் ஆனா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எல்லாத்துக்கும் ஷேர் ஆக ஆரம்பிச்சோம். ஆனா இந்த மிஸ்டேக் நீங்க பண்ணிடாதீங்க. நான் பண்ணக்கூடிய எந்த அட்டாக்ஸ் எந்த ஒரு லேபா இருந்தாலுமே அதை உங்க சிஸ்டம்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க. முடிச்சா காலையில நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க, இல்ல பேரட் ஓஎஸ் யூஸ் பண்ணுங்க. மீதி எந்த விண்டோஸ் அந்த எல்லாம் வந்து நீங்க ட்ரை பண்றது வேஸ்ட் தான். ஏன்னா விண்டோஸ் சப்போர்ட் பண்ணது பெருசா. அதனால முடிச்ச வரைக்கும் காலையில நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. சிஸ்டம்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க, மொபைல்ல ட்ரை பண்ணாதுங்க. இப்போ இதுக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ இதுல வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் பார்த்தா தெரியும். .pyல இருக்கு. நான் எப்போ சொல்றதான் .pyல இருந்தா அது வந்து ஒரு பைத்தான் ஸ்கிரிப்டால மேக் பண்ண டூல்ஸ். அதை நம்ம ரன் பண்றதுக்கு பைத்தானோட ஐடி வேணும். பைத்தான் ஐடி மீன்ஸ் அதோட கம்பைலர் வேணும். அது இருந்தா தான் நம்மளால ரன் பண்ண முடியும். அதுக்கு நம்ம கால் பண்றதுக்கு காலையிலேயே வந்து இன்பில்ட்டாவே அதோட கம்பைலர் இருக்கு. அதோட நேம் தான் பைத்தான் 3. இந்த பைத்தான் 3ங்கிறத போட்டு நீங்க எந்த ஃபைல ரன் பண்ணமோ அந்த ஃபைல் நேம் இங்க கொடுத்தீங்கன்னா அது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இத்தனை ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து எல்லா ஆப்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ண போறதுல இதுல நம்ம யூஸ் பண்ண போறது வந்து நம்பர் 9 தான். ஏன்னா நான் இதுல தான் வந்து ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணி கரெக்டா செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 9 தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். இங்க நம்பர் 0 கொடுக்கறதுக்கு பதிலாக 9 மட்டும் கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஆப்ஷன் கேட்கும். உங்க சிஸ்டமே வந்து சர்வரா மாத்திக்கிறீங்களா, இல்ல என்சிராக் வழியா கனெக்ட் பண்றீங்களா, இல்ல கிளவுட் ஃபேர் வழியா கனெக்ட் பண்றீங்களா கேட்கும். இந்த இதுல இருக்கக்கூடிய மீதி எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாவே இது சர்வர் சைடு, அதாவது கிளவுட் வழியா ஹோஸ்ட் ஆகக்கூடியது. கிளவுட் வழியா ஹோஸ்ட் ஆனாதான் உங்களுக்கு வந்து பப்ளிக்கா எல்லாத்துக்கும் ஹோஸ்ட் ஆகும். அதை நான் வந்து அடுத்த வீடியோல எப்படி ஹோஸ்ட் பண்ணுங்கிற சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம லோக்கல் இதுல ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம சிஸ்டம் மட்டும் ஒரு சர்வரா மாத்தி அது வழியா ஹோஸ்ட் பண்ணிக்கலாம்.
அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நம்பர் 1 சூஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதும் PHP சர்வர் வந்து கனெக்ட் ஆரம்பிக்கும். PHP எதுக்கு இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகுதுன்னா இது வழியா தான் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கேப்சர் ஆகி வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு வந்து வெயிட் பண்ணுங்க. இப்போ இதுல வந்து நீங்க லிங்கை மாஸ்க் பண்றீங்களா அப்படின்னு கேக்குது. நான் லிங்க் எந்த விதத்துலயும் மாஸ்க் பண்ண போறது இல்ல. ஸோ நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டீங்கன்னா நமக்கான லிங்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கான லிங்க் ரெடி ஆயிடுச்சு. ஆனா இது வந்து ஜஸ்ட் லிங்கா தான் இருக்கு. இப்போ இது கூட வந்துட்டு ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணிட்டோம். அதாவது அந்த வனபிலிட்டி ஆட் பண்ணிட்டோம். அந்த வனபிலிட்டி என்ன பண்ணுவோம், சிஸ்டமோட செக்யூரிட்டி எல்லாத்தையும் பிரீச் பண்ணி பிரேக் பண்ணிடும். இப்போ அதுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கான பேரோட நம்ம கிரியேட் பண்ணோம். அதுக்கு நம்ம இந்த இடத்துல மெட்டாஸ்பிளைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி செக்யூரிட்டியை பிரேக் பண்ணிட்டோம். அதாவது மொபைல் வந்து அந்த கூகுள் பே ப்ராடக்ட்லாம் இருக்கும்ல சம்திங், அந்த மாதிரி செக்யூரிட்டி பிரீச்சஸ்லாம் நிறைய இருக்கும். அதை பிரேக் பண்றதுக்கான லிங்க் தான் இது. இது வழியா உங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கனெக்ஷன் கிடைக்காது. இது வழியா சிஸ்டமோட செக்யூரிட்டி மட்டும் தான் பிரேக் பண்ண முடியும். மொபைலோட செக்யூரிட்டி மட்டும் தான் பிரேக் பண்ண முடியும். கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ செட்டப் பண்ண போறோம். இப்போ நான் வந்து ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிட்டு இந்த இடத்துல கிளியர் கொடுத்துக்கலாம். அப்பதான் மேல இருக்கிறதெல்லாம் கிளியர் ஆகும். ஓகே, இப்போ இந்த இடத்துல MSF Venom யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் இதே பேட்டர்னே யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் இந்த இடத்துல என்ன சொல்லிக்கலாம், MSF Venom நீ எனக்கு வந்து பேலோட கிரியேட் பண்ணு. P ஃபார் மீனிங் பேலோட். அது எதுக்குன்னா ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கு கிரியேட் பண்ணு. மெட்டாபிட்டர் வழியா கனெக்ஷன் இருக்கணும். அது முக்கியமா HTTPS வழியா தான் எனக்கு டேட்டாஸ் கிடைக்கணும். ஏன்னா இதை வந்து செக்யூரா எனக்கு டேட்டா கிடைக்கும். அவன் மொபைல்ல இருந்து வர டேட்டா வந்து நடுவில் எங்கேயும் பிரீச் ஆகி போயிடக்கூடாது. எனக்கு மட்டும் தான் தெரியணும். அதனால வந்து HTTPS கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு என்ன மீனிங்னா, அதாவது உங்க சிஸ்டம், இந்த சிஸ்டமோட ஐபிக்கு மட்டும்தான் எனக்கு டேட்டா எல்லாமே வரணும். வேற எந்த ஐபிக்கும் மாறி போயிடக்கூடாது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் போர்ட் நம்பர் என்னன்னா, இந்த ஐபிக்குன்னு வந்து ஒரு டோர்ஸ் இருக்கும். அதாவது இது வந்து ஒரு கேஜுக்குள்ள இருக்க மாதிரி இதோட டோர் நம்பர் தான் நம்ம வந்து இங்க போர்ட் நம்பர்னு சொல்லி இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். இங்க ஈங்கிறது என்ன மீனிங்னா, அது வந்து எல்லா இது கிட்டத்தட்ட எப்படின்னா நிறைய பேர் வச்சா ஒன்னா கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஆப்பா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதை தான் நம்ம வந்து அதோட அட்டாச் பண்ண போறோம். இப்ப நான் இந்த இடத்துல வந்து நேம் மட்டும் மாத்திக்கிறேன். சின்ன நேம் வச்சுக்கலாம், பேரோட நேம். ஏன்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி பெட்ரோல் பங்க் ரெடி பண்ணது. ஸோ இந்த இடத்துல பேடிஎம்னே கிரியேட் பண்ணிக்கலாம். பேடிஎம் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு என்டர் பண்ணிடலாம். என்டர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அது ரெடி ஆக டைம் எடுக்கும். உங்க சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸும் அதுக்கப்புறம் உங்களோட நெட்வொர்க்கோட இதையும் பார்த்து தான் ரெடி ஆகும். எனக்கு வந்து இந்த இடத்துல ரெடி ஆயிடுச்சு. இங்க எல்லாமே சக்சஸ்ன்னு வரணும். அப்பதான் வந்து உங்களுக்கு கரெக்டா கம்ப்ரஸ் ஆகி வந்திருக்கு பேரோடு. இப்ப இதுலயே நமக்கு வந்து செக்யூரிட்டி பிரேக் பண்றதுக்கான ஸ்கிரிப்ட்ஸா இருக்கு. பிளஸ் அதுவும் இல்லாம நம்ம ஆல்ரெடி இந்த லிங்க் வச்சும் பிரேக் பண்ணிட்டோம். இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இப்போ ரெடி பண்ணதுக்கான மானிட்டர் ரெடி பண்ண போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா MSF console அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மெட்டாஸ்பிளைட் வந்து அதோட என்விரான்மெண்ட்டை செக் பண்ணும். நான் இப்ப ரன் ஆகலாமா, எனக்கான சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எதுவும் பண்ண வேணாம். அது செக் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ்க்கு ரெடியா வந்துடும். வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பேனர் வந்து எங்களுக்கு வேற பேனர் வந்திருக்கு, எனக்கு வேற பேனர் வருதுன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கோனா. இந்த டூலை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்போ ரன் பண்ணீங்கனாலும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பேனர் தான் வரும். அதனால நீங்க அதை எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன கொடுக்கணும்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மெட்டாஸ்பிளைட்டை செட் பண்ணணும். அதுக்கான ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா, யூஸ் மல்டி ஹேண்ட்லர். யூஸ் மல்டி ஹேண்ட்லர் எதுக்காக யூஸ் பண்ணணும்னா, அந்த விக்டிமோட மொபைலையும் நம்ம சிஸ்டமையும் ஒன்னா கரெக்டா கனெக்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணணும். எந்த ஒரு இடையில கனெக்ஷன்ஸ் இது கட் ஆயிடக்கூடாது. அதனால நான் வந்து எக்ஸ்பெக்ட் மல்டி ஹேண்ட்லரை செட் பண்றேன். நெக்ஸ்ட் நம்ம என்னத்தை செட் பண்ண போறோம்னா, எதுக்கு நம்ம இந்த மல்டி ஹேண்ட்லரை செட் பண்ணிருக்கோம், அதாவது என்ன டிவைஸ்க்கு. ஏன்னா மல்டி ஹேண்ட்லர் வந்து விண்டோஸ்க்கு யூஸ் பண்ண முடியும், பிளஸ் iOSக்கு யூஸ் பண்ண முடியும். அதனால நம்ம வந்து இப்போ எந்த இதுக்கும் யூஸ் பண்ணணும், ஆண்ட்ராய்டுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணோம். நான் வந்து ஆண்ட்ராய்டு தான் மென்ஷன் பண்றேன். ஆனா எனக்கு கனெக்ஷன் வந்து இந்த இடத்துல ரிவர்ஸ் டிசிபி வழியா தான் கனெக்ஷன் இருக்கும். ஏன் அந்த இடத்துல நான் HTTPS கொடுத்தேன்னா, அதுல இருந்து டேட்டாவை எடுத்து வெளியே அனுப்பிடும். அனுப்பின டேட்டா வந்து ஸ்டேபிளா எனக்கு ரிசீவ் ஆகும். அதுக்கு நான் வந்து HTTP கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நெக்ஸ்ட் எல்ஹோஸ்ட் செட் பண்ணும். எல்ஹோஸ்ட் எதுக்குன்னா நம்ம சிஸ்டமோட ஐபிக்கு தான் வரணும். ஏன்னா அங்கிருந்து ஒரு ஐபி வருது, அந்த ஐபி இந்த ஐபி மேட்ச் ஆனாதான் நமக்கான டேட்டாஸ் ரிசீவ் ஆகும். ஸோ அதை நான் கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இங்கேயும் வந்து ஒரு இந்த ஐபி வந்து போர்ட் நம்பர் வழியா தான் லாக் ஆயிருக்கு. அதாவது ஒரு கூண்டுக்குள்ள தான் இருக்கு. அதோட டோர் நம்பர் தான் இது. இதை கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து லாஸ்ட் கமெண்ட் வந்து எக்ஸ்பைட்னு கொடுக்கலாம், இல்ல ரன்னு கொடுக்கலாம். எதை கொடுத்தீங்கனாலும் அவுட்புட் ஒன்று தான். ஸோ இதை கொடுத்துட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டீங்கன்னா, விக்டிம் ஒன்ஸ் இந்த லிங்கை டச் பண்ணிட்டாங்கன்னா இது வழியா நமக்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் பேடிஎம். அதுக்கப்புறம் இங்க நமக்கு வந்து கனெக்ஷன் கிடைச்சிடும் இந்த டர்மினல் வழியா. இப்போ இதுல இருந்து நீங்க எப்படி சேஃபா இருக்கலாம் அப்படின்னா, பேடிஎம் வந்து கரண்ட் அப்டேட் வச்சுக்கோங்க. அன்வான்டா அந்த கியூஆர்ஸ் எதையும் ஸ்கேன் பண்ணாதீங்க. அதாவது நீங்க ஒரு ஷாப்புக்கு போறீங்கன்னா அங்க மேல வச்சிருப்பாங்க பத்தியா, அந்த கியூஆர் வந்து பே பண்ணிட்டுமா இந்த கியூஆர் தானே அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்க பே பண்ணுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அது கீழே இன்னொரு கியூஆர் இருக்கும், அது அவங்களுக்கே தெரியாது, பேக்கரியில இருக்கவங்களுக்கே தெரியாது யார் ஓட்டுனாங்கிறது. அதனால அந்த மாதிரி விஷயத்துல நீங்க ஏமாந்துடாதீங்க, கொஞ்சம் தெளிவா இருங்க. அன்வான்ட் லிங்க்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு வந்து இதுல நீங்க போனீங்கன்னா பேடிஎம் வழியா நீங்க அமௌண்ட் கிரெடிட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணதுனால நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு இதுல போய் கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் நம்பாதீங்க. எவனும் அப்படி ஒரு லூசு தனமா வேலையை பார்க்க மாட்டான். உங்க மொபைலை ஹேக் பண்றவங்க மட்டும்தான் அந்த மாதிரிலாம் யோசிச்சு உங்களை ஏமாத்துறதுக்காக பண்ணுவோம். ஸோ இதுல இருந்து சேஃபா இருங்க. கைஸ், இதுல இருந்து ஏதாவது உங்களுக்கு புரியல, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணுங்கிறதை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதையும் மேக் பண்றேன்.